ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ரொம்பவே நாக்குக்கு தித்திப்பான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுலேயும் நமக்கு தீபாவளி கிட்ட நெருங்கிட்டே வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம செய்கிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் தாங்க வீட்டில் பண்ணுவோம். அதுலேயும் நம்ம திருநெல்வேலி அல்வா பண்ணிட்டீங்கன்னா, வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு கூட சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அச்சஸில் திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்குது, நீங்கள் அங்கேயும் போய் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டீங்களா தீபாவளியை முன்னிட்டு, அந்த மாதிரி உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். திருநெல்வேலி அல்வாவில் என்னென்ன ட்ரிக் யூஸ் பண்ணி செய்கிறாங்கன்னு அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட் இந்த லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி செய்கிறாங்கன்னு கரெக்டான பக்குவம் தெரியும். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு இந்த திருநெல்வேலி அல்வா ரெசிபி செஞ்சு அசத்தி காட்டுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்பப்போ நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் இங்கே ஆசீர்வாத் கோதுமை மாவு தாங்க யூஸ் பண்ணுறேன். அந்த மாவில் 200 கிராம் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்தால் போதும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாவை கொஞ்சம் மசாஜ் பண்ணி ரொம்பலாம் நம்ம சாஃப்டாகணும் அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக பிசைஞ்சு உருண்டை பிடிச்சா போதும். அந்த அளவுக்கு போதுமானது. இப்போ நான் பண்ணுறது எப்போ பண்ணுறேன்னா, நைட்டு பண்ணுறேங்க. ஏன்னா நமக்கு பாவை எடுக்கிறதுக்கு ஓவர் நைட் அந்த பாலை புளிக்க வைக்கணும். பாருங்கள், இந்த உருண்டையில் நான் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வைக்க போகிறேன். ஓகே, இப்போ நல்லா மூழ்கிற அளவுக்கு நான் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஓவர் நைட் மூடி போட்டு வச்சிடணும். அப்போ தான் நமக்கு பால் நிறைய கிடைக்குங்க. நல்ல ஊறினா தான் நமக்கு பால் கிடைக்கும். பாருங்கள், இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. நல்லா ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம மார்னிங் அந்த மூடியை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விடணும். சரிங்களா? நல்லா மசிச்சு விடும்போது நமக்கு பால் நிறைய கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு விடுங்க. அந்த மாவு நமக்கு சக்கை ஆகணும். அந்த அளவுக்கு அதுலேருந்து நமக்கு பால் வெளியே வரணும். நம்ம அந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன ஃபில்டர் இருந்தாலும் ஓகே தான். அந்த அளவுக்கு ஃபில்டர் எடுத்துகிட்டு பாத்திரம் நல்லா ஹைட்டாக பாருங்கள், ஃப்ளாட்டாக பார்க்காதீங்க. ஏன்னா ஹைட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாவு தண்ணியை அந்த பாலை இதில் ஊற்றினோடனே நமக்கு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஒரு 2 hours அப்படிலாம் 3 hours நம்ம ஊற வைப்போம். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் ஹைட்டான பாத்திரம் எடுக்க சொல்கிறேன். இப்போ இதில் அந்த பாலை கொட்டிக்கலாம். நல்லா பாலை நல்லா மெதுவாக ஊற்றுங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு தாங்க ஊற்றணும். பாருங்கள், அதோடைய வேஸ்டேஜ்லாம் பாருங்கள் எப்படி நல்ல ஒரு மாதிரி மாவு எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல சக்கையாகிற அளவுக்கு நம்ம அதை புழிஞ்சு விடணும். அப்போ தான் நமக்கு நிறைய பால் கிடைக்கும். அதனால் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கள், நம்ம இப்போ என்ன பண்ணிக்க போகிறோன்னா, மறுபடியும் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த சக்கையை எடுத்து மறுபடியும் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு மறுபடியும் பால் எடுக்கலாம். பாருங்கள், நான் மறுபடியும் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் பால் எடுக்கிறேன். எப்படி சக்கையாதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம சக்கையாகணுங்க. இதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் காலையில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நைட்டு மாவு பிசைஞ்சு சப்பாத்தி பதம் அளவுக்கு நான் அந்த மாவு அளவுக்கு நான் நைட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டேன். ஓவர் நைட் புளிக்க வச்சுட்டேன். இது மார்னிங் ஒரு 7:30க்கு நான் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு மாவுலேருந்து பால் நல்லா வரும். இப்போ இதையும் நம்ம ஊற்றி பால் எடுத்துக்கலாம். நல்லா புழிஞ்சுக்கணுங்க. நல்லா நம்ம இருக்கிற பால் முதற்கொண்டு ஃபுல்லாக 100% பால் அதிலேருந்து எடுத்துடணும். பாருங்கள், எப்படி சக்கையாகிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்ததுக்கும் செகண்ட் டைம் எடுத்ததுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே புரியும். நல்ல செமையாக சக்கையாகிட்டு இது நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், தூர போட்டுடணும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை அப்படி மூடி வைக்க போகிறேன். ஏன்னா நமக்கு மேலே புளிச்ச தண்ணி வரும். ஒரு 2 hours ஒரு 3 hours வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. மூடி வச்சுருங்க. நான் இப்போ இவனை 7:30 மணிக்கு இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒரு 8:30 9:30 ஒரு 10லேருந்து ஒரு 10:30க்குள்ளே நான் அடுத்த வேலையை ஆரம்பிப்பேன். அது என்ன பண்ணுவேன்னா, பாருங்கள், இப்போ எனக்கு மணி ஒரு 10:45 ஆகுதுங்க. 10:45 ஆனோடனே மேலே தண்ணியெல்லாம் எப்படி நீட்டாக தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த தெளிஞ்ச தண்ணி நமக்கு அல்வாவுக்கு தேவையில்லை. கீழே தான் நமக்கு கட்டியாக திக்காக ஒரு பால் இருக்கும். அந்த பால் தான் நம்ம அல்வாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பால்.
பாருங்கள் தண்ணியாக வருது பாருங்கள். இந்த புளிச்ச தண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அல்வாவுக்கு. இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிடணும். பாருங்கள் பால் மெதுவாக விழுது பாருங்கள். பால் விழாத அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போது எனக்கு கீழே உள்ள பாலை நான் தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன். இப்போ நான் எடுக்க போகிற மெஷர்மெண்ட் இந்த பவுல் தாங்க. இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பவுல் தான். இந்த பவுலில் தான் நான் உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்டும் அளந்து காமிக்க போகிறேன். இப்போது நான் ஒரு பவுலுக்கு பால் எடுத்திருக்கேன்னா அதே பவுலில் 4 பவுல் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஒரு பவுல் பால் வந்திருக்குன்னா எனக்கு 4 பவுல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா. அப்போ நமக்கு மொத்தம் 5 கப்பு சேர்ந்த ஒரு கலவை வருது பார்த்தீங்களா. இதுதான் நமக்கு அல்வாவில் சேர்க்கக்கூடிய பால். ஒரு கப் பாலுன்னா 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். மறக்காமல் இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் இங்கே அல்வா பண்ணதுக்கு நான் வந்து விறகடுப்பு யூஸ் பண்ணுறேங்க. கேஸ் வந்து ரொம்ப இதுக்கு வந்து அல்வாவுக்கு ரொம்ப தீ வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் கேஸ் மிச்சம் பண்ணுறதுக்காக நான் எங்கள் தோட்டத்தில் உள்ள விறகடுப்பு யூஸ் பண்ணுறேன். நல்லா காற்றடிக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ண போகிறோன்னா இதில் சர்க்கரையை ஆட் பண்ணி கேரமலைஸ் பண்ண போகிறோம். திருநெல்வேலி அல்வாவுக்கு கலர் பொடி எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க, சர்க்கரையை வந்து கேரமலைஸ் பண்ணுவாங்க. நான் இங்கே நம்ம எடுத்துருக்க பவுலில் 1/2 பவுல் வந்து சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மொத்தமாக வந்து நம்ம 200 மாவு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், கோதுமை மாவு. ஓகேங்களா, அதில் நமக்கு பால் 1 பவுல் வந்திருக்கு. அந்த 1 பவுல் பால் வருதுன்னா பால் தான் கணக்கு, மாவு கணக்கு இல்லை. 1 பவுல் பால் வந்திருக்குன்னா அதில் 1.5 பவுல் வந்து நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சம் இனிப்பு நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா 1.5லேருந்து 1.25 போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ சர்க்கரை வந்து நல்லா கேரமலைஸ் ஆகிட்டு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 4 கப் தண்ணி 1 கப் பாலுன்னு அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். பார்த்து மெதுவாக ஊற்றுங்க. இப்படி ஊற்றும்போது சிறுன்னு நமக்கு வந்து பயங்கரமாக வந்து கலையும் சர்க்கரை பாவு. இப்போ நல்லா ஊற்றியாச்சு. உங்களுக்கு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி டார்க் ப்ரௌனாக நமக்கு வந்து அந்த சுகர் வந்து கேரமலைஸ் ஆன பிறகு தான் இந்த பாலை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து சரடாக இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு கொதிக்க அந்த பால் சூடாக நமக்கு வந்து அப்படி மெல்ட் ஆயிரும். உருகி போகிறதுனால நமக்கு சரியாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 பவுல் சர்க்கரையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மொத்தமாக 1.5 பவுல் தாங்க நான் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 1.5லேருந்து 1.25 2 எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ரொம்ப தித்திப்பாக இருக்கும், அது நல்லா இருக்காது, கொமட்டிரும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு அந்த சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்துட்டுருக்குங்க. இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் கிளறிட்டு வரணும் அவசியம் இல்லைங்க. நீங்கள் அப்படியே விட்டுறலாம். நல்லா தீயை மட்டும் ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கணும். கொஞ்சம் இடையில நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு 100% நெய் தான் வந்து ஊற்றினா தான் நமக்கு வந்து அல்வா வரணும் அப்படிலாம் கிடையாதுங்க. உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். அதுலேயே வந்து ஆயில் வந்து உங்களுக்கு வாசனை இல்லாத ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாம் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ரீஃபைண்ட் ஆயில், அப்படி இல்லைன்னா கோல்டு வின்னர், அப்படி இல்லைன்னா ஃபார்ச்சூன் ஆயில், இந்த மாதிரி ஆயில் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் நமக்கு கோதுமை பால் கிடச்சிருக்குன்னா அதுக்கு 1/2 பவுல்லேருந்து 3/4 பவுல் வரைக்கும் நமக்கு ஆயில் தேவைப்படுங்க. ஆயிலாக இருக்கட்டும் இல்லை நெய்யாக இருக்கட்டும், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பவுல் நமக்கு பால் கிடச்சிருக்குன்னா 1/2 பவுல்லேருந்து 3/4 பவுல் வந்து உங்களுக்கு நெய் தேவைப்படும். இல்லைனா உங்கள்கிட்ட நீங்கள் நெய் ஒரு 50% நெய் யூஸ் பண்ணுறீங்கன்னா 50% ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நல்லா அல்வா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வருங்க. சைடில் ஓரத்தில் உள்ள நமக்கு வந்து அந்த பால் வந்து அந்த அல்வா வந்து படியுது பாருங்கள், அதை நம்ம அப்படியே எடுத்து விட்டுடலாம். ஓகேங்களா, உங்களுக்கு இருக்க கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப இந்த டைம்லேயும் வந்து உங்களுக்கு ஸ்மெல் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். அல்வாவுடைய ஸ்மெல் வந்து வீடெல்லாம் அப்படி மணக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எப்படி உங்களுக்கு திக்காக ஆயிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி பாருங்கள். இன்னும் நம்ம கிட்ட நெருங்கிட்டோம், அல்வா ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த டைமில் நம்ம கைவிடாமல் கிளறிட்டு விட்டுட்டே இருக்கணும். அதுலேயும் வந்து நெய் வந்து அப்பப்போ நம்ம 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு அடிப்பத்தாமல் அல்வா திரண்டு வரும். நமக்கு பதம் வந்துக்கிட்டே இருக்கும். கை எடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இந்த டைமில் நம்ம முந்திரியை வந்து வறுக்காமல் தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் முந்திரி போட்டுக்கோங்க. நான் இங்கே
15 கிராம்லேருந்து 20 கிராம் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டியாக உடச்சி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அல்வா. நம்ம சாப்பிடும்போது சின்ன சின்ன பீஸாக இருக்க சொல்ல நல்லா வாயில் வந்து நம்ம பல்லில் கடிப்படும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து முந்திரியை வந்து நம்ம வந்து நெய்யில் வறுத்து போடணும் அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம இந்த அல்வாலேயே நம்ம நெய் ஊற்றிட்டுருக்கோம். அதனால் இந்த நெய்யிலே வந்து அந்த முந்திரி பருப்பு வந்து பொரிஞ்சிருங்க. அதனால் நீங்கள் வந்து தனியாக நெய் ஊற்றி பொரிச்சு போடணும் அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா சூப்பராக அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இருக்கணுங்க. இன்னும் இந்த பதம் வந்து கொஞ்சம் டைட் ஆகணும். அதனால் நான் வந்து கிளறி விட்டுட்டே இருக்கேன். இப்படி நீங்கள் தூக்கி போடும்போது அப்படி ஸ்டெப்ஸாக மடிப்பாக விழுது பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு வரணும். கண்ணாடி பதம் வந்துருச்சு. இன்னும் நமக்கு பதம் கொஞ்சம் டைட் ஆகணும். பாருங்கள், இப்போ நல்லா கட்டியாயிடுச்சு. ஓகே, நமக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சுங்க. பாருங்கள், இப்போ நான் தூக்கி உங்களுக்கு வந்து போடுறேன் பாருங்கள். அது கொஞ்சம் எடுத்து நம்ம போடும்போது உங்களுக்கு அழகாக வந்து ஸ்டெப்ஸாக வரும். இப்போ பாருங்கள், நான் பாத்திரத்தில் ஒட்டாமே வருது பாருங்கள் பதம். இது தாங்க நமக்கு பதம். நம்ம அப்படியே கிளறும்போது உங்களுக்கு அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். எப்படி சூப்பராக வருது பாருங்கள். எனக்கு வந்து அரை பவுல் மட்டும் தான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் என்ன சொன்னேன், அரை பவுல்லேருந்து 3/4 பவுல் வந்து நெய் யூஸ் ஆகும். ஆனால் எனக்கு அரை பவுல் மட்டுமே யூஸ் ஆகிருக்கு. இப்படி சூப்பராக திரண்டு வருது பாருங்கள். அழகாக அப்படி பார்த்தாலே வந்து நாக்கில் எச்சி ஊறுதுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த அல்வாவை நம்ம திருநெல்வேலி போய் தான் வாங்கணும் அவசியம் இல்லைங்க. அவங்க வீட்டிலேயே வந்து 200 கோதுமை மாவு இருந்தாலே போதும், 3/4 கிலோ அல்வா வருதுங்க. நம்ம கடைக்கு போயிட்டு தான் இந்த அல்வாவை பைசா கொடுத்து வாங்கணும் அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் கொஞ்சம் மாவு இருந்தாலே போதும், நமக்கு அல்வா ரெடி. ஓகே, இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக எது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.